இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டா ஒட்டுமொத்த உலகமும் பரபரப்பாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லயும் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கொண்டாடக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த டிசம்பர் 25ஆம் தேதி தான் வருது. அதாவது இன்னைக்கு உலகமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றி சில சுவாரஸ்யமான அதிகம் தெரியாத தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற இந்த பேருக்கு பின்னாடி ஒரு காரணம், ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ் ஆன் த கிரைஸ்ட் டே. அதாவது மாஸ் அப்படின்றது கூட்டு வழிபாடு. கிரைஸ்ட் அதாவது கர்த்தருடைய நாள்ல ஒரு கூட்டு வழிபாடு அப்படிங்கிறது தான் இந்த கிரைஸ்ட் மாஸ். அதுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுதான் இந்த பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த உலகமே டிசம்பர் 25 ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த நாளா உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. அப்படின்னாலும் உண்மையிலேயே ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தது இந்த டிசம்பர் 25 தான் அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல எந்த விதமான ஒரு தகவலும் இல்ல, ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா பைபிள்ல சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து விண்டர்லயே பிறக்கல, அவர் வந்து ஸ்பிரிங் சீசன்ல தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. வரலாற்றை பார்த்தோம்னா பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த கிறிஸ்துமஸ் வந்து வேற வேற நாட்கள்ல கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய இந்த டிசம்பர் 25 அப்படிங்கிறது கிபி 336 இருந்து தான் இந்த டிசம்பர் 25 அன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டு வருது அப்படிங்கிறதா வரலாற்று குறிப்புகள்ல இருக்கு. சோ இந்த டிசம்பர் 25 அன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அப்படிங்கிறது 336 ஏடியில இருந்து தான் ஒரு வழக்கத்துல இருந்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் சாண்டா கிளாஸ், இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாண்டா கிளாஸ். சின்ன குழந்தைங்க எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு, கிஃப்ட் கொண்டு வருவாரு அப்படின்னு இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுனால ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த சாண்டா கிளாஸ் யாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பிஷப் செயின்ட் நிக்கலஸ் அப்படிங்கிறவர், அவர் தான் இந்த சாண்டா கிளாஸ் உடைய ஆரிஜினாக சொல்லப்படுது. இந்த பிஷப் வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்காரு. இவர் சம்பாதிக்கிற பணம் மட்டும் இல்லாம இவர் நிறைய சேரிட்டிஸ் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த செலிப்ரேஷன் அப்போ அவர் வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கறது ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. அந்த ஒரு செயின்ட் நிக்கலஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சாண்டா கிளாஸா அறியப்படுறாரு. இந்த செயின்ட் நிக்கலஸ் அப்படிங்கிற பேரு சாண்டா கிளாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இந்த டச்சுக்காரங்க எல்லாரும் இந்த செயின்ட் நிக்கலஸ் சிண்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் சொல்லிட்டு வந்து அறிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சிண்டர் கிளாஸ் அப்படிங்கிற பேர் தான் இன்னைக்கு சாண்டா கிளாஸ் ஆயிடுச்சு. இவரை பண்ண அந்த சேரிட்டி, அந்த கிஃப்ட் கொடுக்கறது தான் இன்னைக்கு சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனா இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சாண்டா கிளாஸ் உடைய நினைவாத்தான், இந்த செயின்ட் நிக்கலஸ் உடைய நினைவாத்தான் சாண்டா கிளாஸ் உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல வரக்கூடிய உருவம் அப்படிங்கிறது ஒரு ரெட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு லேசான தொப்பையோட ஒரு வயசான தாத்தா தான் நமக்கு தெரியும். பட் உண்மையிலேயே சாண்டா கிளாஸ் உடைய ஐடென்டிட்டி இது இல்லைங்க. ஏன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல வேற வேற கலர்ஸ்ல தான் இந்த சாண்டா கிளாஸ் இருந்திருக்காங்க. சொல்ல போனா கிரீன், ப்ளூ இந்த மாதிரியான ட்ரெஸ்ல கூட சாண்டா கிளாஸ் இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி, அந்த ஒரு உருவம் அப்படிங்கிறது ஆக்சுவலா 1931ல கோகோ கோலா கம்பெனி ஒரு ஆடுக்காக டிசைன் பண்ணதுதான் அந்த சாண்டா கிளாஸ். ஒரு ரெட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல வெள்ள தாடி வச்சுக்கிட்டு ஒரு லேசான தொப்பையோட ஒரு பிளம்ப் லுக்கிங் மேனை வந்து ஒரு தாத்தாவை வந்து டிசைன் பண்ணாங்க. ஹெரால்ட் சன்ப்ளாம் அப்படிங்கிற ஒரு டிசைனர் டிசைன் பண்ண அந்த ஒரு ஆடுக்காக டிசைன் பண்ண அந்த சாண்டா கிளாஸ் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சாண்டா கிளாஸ் உடைய ஐடென்டிட்டியா ஆயிடுச்சு. கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்றதை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நெட்ல நிறைய பேர் ஆன்லைன்ல சோசியல் மீடியால எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது வந்து என்னமோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்லாங்குக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு நினைச்சிருக்கோம். பட் உண்மையிலேயே அது இல்லைங்க. இந்த எக்ஸ்மஸ் அப்படிங்கிறது கிறிஸ்துமஸ் உடைய ஷார்ட் ஃபார்ம் இல்ல. ஆக்சுவலா இந்த எக்ஸ் அப்படிங்கிறது கிரீக் லெட்டர் CHI அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது. அந்த டயத்துல கிறிஸ்டியானிட்டியை வந்து அவங்க எக்ஸ் அந்த CHI உடைய ஈக்குவலண்டா எக்ஸ்
அப்படிங்க ஜியானிட்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரெஃபரன்ஸ்ல தான் இது எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஸோ கிரீக் வெர்ஷன் தான், அந்த கிறிஸ்மஸ் உடைய கிரீக் வெர்ஷன் தான் எக்ஸ்மஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஷார்ட் ஃபார்ம் இல்ல, பட் ஒரு கிரீக் வெர்ஷன் ஆஃப் சேயிங் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றின இந்த தகவல்கள் உங்க எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமாகவும் புதுசாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். உலகம் முழுக்க இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மெரி மெரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.